அரசியலை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது முக்கியமானது. வெறும் இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ் தேசியம் ஆகாது என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். தமிழ் தேசியத்தின் உண்மை பகை எது என்பதை கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான தேவை. சாதி அடிப்படையிலே தமிழர்களை நசுக்குகிற அரசியல், ஒடுக்குமுறை, சாதி வெறி, இதை பற்றி தமிழ் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது? சாதியத்திற்கு தீர்வை தேடாமல் தமிழ் தேசியம் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. இதையெல்லாம் விட்டுவிடு நாம் தமிழராய் சேருவோம் என்றால் இது ஹம்பக், இது மோசடி, இது ஏமாற்று வேலை. இந்த விடுதலை போராட்டம் வீழ்ச்சி அடைந்ததிலே தமிழ் சமூகத்துக்குள் நிலவிய உள்ளீடான அகநிலை முரண்கள், சாதிய முரண்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் சொன்னேன். 30 ஆண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காகவே போராடிய இயக்கம் சிறுத்தைகள் இயக்கம் தேர்தல் அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்காக சிறுத்தைகள் இயக்கத்தை எவ்வளவு கொச்சையாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கொச்சையாக இந்த மண்ணிலே சிலர் விமர்சித்தார்கள். அது அரசியல் அறியாமையில், அரசியல் புரிதல் இல்லாமல் என்னதான் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தடுமாறி போவோம். நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார், தோழமையோடு அரவணைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார் என்பதிலே நமக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாமல் போய்விடும். என்னை பொறுத்தவரையில் ஈழம் வெல்ல வேண்டுமானால் இந்திய அரசின் துணையும் தேவைப்படுகிறது, சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் தேவைப்படுகிறது. இது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை. அந்த ஆட்சியில்தான் எதிராக இருந்தார்கள், இந்த ஆட்சியில் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற கருத்தெல்லாம் பொய்யானது. மோடி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதைத்தான் எடுக்கும் இந்த அரசும். இதை புரிந்து கொள்ளாமல் இவன்தான் காரணம், இந்த கட்சி தான் காரணம், இவர்கள்தான் கூட்டணியால் இப்படி அழித்தொழித்தார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் விளையாது. நூலை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வாய்ப்பு. நான் எண்ணி பார்க்கிறேன், கல்லூரி மாணவனாக அவரை தேடி போய் அவரது இல்லத்திலே சந்தித்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். ராயப்பேட்டையிலே ஐயம்பெருமாள் முதலி தெருவிலே அவர் ஒரு இல்லத்திலே தங்கியிருந்த காலம் அது. உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் கவிதைகள் நூல் வெளியீட்டு விழா இதே சாலையில் அமைந்திருக்கிற வாணி மகாலில் அப்போது நடைபெற்றது. 80களின் தொடக்கம் அது. அதன் பின்னர் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒரு மாணவனாக நான் பங்கேற்றேன். அதன் பின்னர் அவர் தங்கியிருந்த இல்லம் எது என்று தேடி கண்டுபிடித்தேன். தனி ஒருவனாய் அவருடைய இல்லத்திற்கு அடிக்கடி போய் அவரை சந்தித்திருக்கிறேன். அவருக்கு அது நினைவில் இருக்க வாய்ப்பில்லை. அப்போது நான் விடுதலை புலி என்கிற பெயரில் ஒரு கையெழுத்தேட்டை நடத்தி கொண்டிருந்தேன். கையெழுத்து ஏடு. அந்த கையெழுத்து ஏட்டின் பெயர் விடுதலை புலி. நானே அட்டை முதல் அட்டை வரையில் என் கைகளால் எழுதுவேன். தலைப்பு முதல் செய்திகள், கவிதைகள், ஈழம் தொடர்பான அனைத்து தரவுகளையும் திரட்டி 20 பக்கங்கள் அல்லது 30 பக்கங்கள் வருகிற வரையிலே அதை எழுதி 2 நகல் எடுத்து தாடண்ட நகர் நூலகத்திலும் மேற்கு CIT நகர் நூலகத்திலும் பொதுமக்கள் படிப்பதற்காக போடுவதுண்டு. அப்படி ஒரு 3-4 மாதங்கள் அதை தொடர்ந்து நான் நடத்தியிருக்கிறேன். அவ்வாறு நடத்தி அந்த விடுதலை புலி என்கிற கையெழுத்து ஏட்டை எடுத்துக்கொண்டு போய் அவரிடத்திலே ஒரு முறை காட்டி அவருடைய வாழ்த்தை பெற்றேன். எத்தனையோ பேர் வந்து போகிறவர்களும் நானும் ஒருவன், அவ்வளவுதான். அவருக்கு பொது நினைவில் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு முறை நான் போய் வீட்டு வாசலில் ஒரு சின்ன வரண்டா, அதிலே ஒரு பெஞ்ச் போடப்பட்டிருந்தது, அதிலே அமர்ந்திருந்தேன். கதவு திறந்தபடியே உள்ளே இருந்த கட்டிலில் அவர் படுத்திருந்தார், எதையோ படித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்ததை நான் பார்த்தேன். பிறகு தன்னுடைய துணைவியாரோடு அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு வெளியே வந்து என்னை அடையாளம் கண்டு, தம்பி வாருங்கள் என்று சொல்லி என்னை தட்டி கொடுத்தார். நான் கையில் இருந்த அந்த ஏட்டை கொடுத்தேன்.
அதில் முதல் பக்கத்திலே எழுதியிருந்த கவிதை வரிகளை படித்துவிட்டு யார் எழுதியது என்று கேட்டார். நான் தான் எழுதினேன் என்று சொன்னேன். தொடர்ந்து எழுதுங்கள், நன்றாக எழுதுகிறீர்கள் என்று என்னை தட்டி கொடுத்தார். இன்னுமாடா பொறுக்கின்றாய் தமிழா, நீ எருமை மாடா மனிதனாடா சொல்வாய் என்று அந்த கவிதை தொடங்கும். 10 வரிகள் எழுதிய அந்த கவிதைகள் இப்போது எனக்கு நினைவில் இல்லை. அதை நான் பாதுகாத்து வைக்கவில்லை. அந்த வரிகளை படித்துவிட்டு என்னை தட்டி கொடுத்தவர் 19 வயது அல்லது 20 வயதை தொட்ட பருவம் அது. அதன் பிறகு நான் தொடர்ந்து அவருடைய நூல்களை படிக்கக்கூடியவனாக, கவிதைகளை படிக்கக்கூடியவனாக, மாணவர்களுக்கான போராட்ட களங்களில் அவருடைய கவிதைகளை மேற்கோள் காட்டி பேசக்கூடியவனாக, ஈழம் தொடர்பான அனைத்து அறப்போராட்டங்களிலும் பங்கேற்கக்கூடியவனாக என்னை பரிணமித்துக் கொண்டேன். அப்போதெல்லாம் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்கும், மாணவர் போராட்டங்கள். ஐஜி அலுவலகத்திற்கு எதிரிலேயே போராட்டம் நடக்கும். காந்தி சிலைக்கு பக்கத்திலேயே அந்த சாலை ஓரத்திலே அமர்ந்து மாணவர்கள், ஈழத்தமிழர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்துவதுண்டு. ஐஜி அலுவலகத்திற்கு எதிரிலேயே அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எழிலகம் எதிரிலே உழைப்பாளர் சிலை அருகே மாணவர்கள் நடத்திய போராட்டம், ஈழத்தமிழர்கள் பங்கேற்கிற போராட்டம். அதிலே ஒரு மாணவனாக நான் பல்கலைக்கழகத்து 1ஆம் ஆண்டு மாணவனாக இருந்த தருணம் அது. அதிலே போய் நான் பங்கேற்றிருக்கிறேன். எங்கெல்லாம் மாணவர்கள் போராட்டம் வெடிக்கிறதோ அங்கெல்லாம் நான் தன்னியல்பாக ஓடி போய் அதில் கலந்து கொள்வதுண்டு. எங்கே ஐயா பழக்கருப்பையா அவர்கள் பாடி காட்டிய அந்த வரிகளை நானும் மேடைகளில் உரத்து முழங்குவதுண்டு. 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரே முறைதான் சிரித்தபடியே செருக்களம் வாடா என்ற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்களின் வரிகளை நான் முழங்காத மேடைகள் இல்லை. அப்படி மாணவர் போராட்டங்களில் பங்கேற்றுதான் என் பொது வாழ்க்கையே தொடங்கியது. ஈழத்தமிழர் போராட்டங்களில் பங்கேற்றதன் மூலம்தான் என் பொது வாழ்க்கை நகர்ந்தது, வளர்ந்தது. என்னை மிகவும் ஈர்த்த ஒரு போராளி நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். எந்நேரமும் அவருடைய கவிதை புத்தகத்தை நான் கையில் வைத்திருப்பேன். என் பாட புத்தகங்களை வைத்திருப்பதில்லை. பேருந்துகளில் பயணம் செய்கிற போது அந்த கவிதைகளை நான் படிப்பேன். பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது கூட மாணவர்கள் என் கையில் என்ன புத்தகம் வைத்திருக்கிறாய் என்று கேட்பார்கள். ஐயா காசி ஆனந்தன் கவிதைகள் என்று சொல்லுவேன். யார் இவர் என்ற போது சில மாணவர்கள் கேட்பதுண்டு. அப்படி அவரோடு எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அவருடைய நெருப்பு வரிகளால் ஈர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுள், மாணவர்களுள் நானும் ஒருவன். காலம் உருண்டோடிவிட்டது. எத்தனையோ பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. விவரிக்க முடியாத துயரத்தில் வீழ்ந்து கிடக்கிறது தமிழ் சமூகம். அந்த பேர் இழப்பில் இன்றைக்கு நம்மை போன்றவர்களும் விமர்சனங்களுக்கு ஆளாக நேர்ந்திருக்கிறது. அந்த போராட்ட களத்தில் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு முன்னோடியாக இந்த களத்திலே நின்ற ஒரு போராளி உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவரும் விமர்சனத்துக்கு ஆளாகிற நிலை. அவருடைய தன் வரலாற்று நூலில் இன்றைக்கு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒருவனாக, அவர் எழுதிய அந்த நூலை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவனாக இந்த அரங்கிலே உங்கள் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு எப்படி இந்த நன்றியை சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை. திடுமென அண்மையிலே ஒரு நாள் தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு வாஞ்சையோடு தம்பி என்று அழைத்தார். ஐயா சொல்லுங்கள் என்றேன். இப்படி ஒரு நூலை, நான் தன் வரலாற்று நூலை எழுதியிருக்கிறேன். ஐயா பழநெடுமாறன் அவர்கள் தலைமை வகிக்கிறார், நீங்கள் பங்கேற்று அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்னார். யார் யார் அதிலே பங்கேற்கிறார்கள் என்றெல்லாம் நான் கேட்கவில்லை. இந்த நூலை உங்களை இல்லாமல் நான் வெளியிட விரும்பவில்லை அவர் சொன்ன அடுத்த வார்த்தை. நீங்களும் வர வேண்டும் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை.
நீங்கள் தான் வெளியிட வேண்டும். நீங்கள் இல்லாமல் இந்த விழாவை நடத்த நான் விரும்பவில்லை. நான் நெகிழ்ந்து போனேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐயாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. அவருடைய தன் வரலாற்று நூல் என்பது ஈழ விடுதலைக்கான போராட்ட வரலாறு என்பதை படிக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். தம்பி பாரிமைந்தன் என்னிடத்தில் இந்த புத்தகத்தை ஒரு வாரத்திற்கு முன்பே 10 நாட்களுக்கு முன்பே தந்துவிட்டார் என்றாலும் கூட வழக்கமான நேர நெருக்கடியால் புத்தகத்தை தொட முடியவில்லை. இன்று காலைதான் அதை பிரித்து பார்த்தேன். மேடையில் வந்து அமர்ந்த நொடி வரையில் இந்த பொழுது வரையில் நான் ஏறத்தாழ 150 பக்கங்களை படித்திருக்கிறேன். ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். என் உளவியல் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் நிற்கிறது. அவருடைய அந்த தொடக்க கால வரலாற்றை படித்ததில் இருந்து அவர் விவரித்திருக்கிற அந்த போராட்ட களம் என் நெஞ்சை ஆக்கிரமித்திருக்கிறது. இன்றைக்கு அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிறார் என்றாலும் கூட உடனிருந்து அவரை உற்று நோக்கியவன், தொடர்ந்து பயணித்தவன், நெருக்கடியான காலச்சூழல்களில் அவரோடு நின்றவன், மக்களுக்காக என்கிற முறையில் அவருடைய பொது வாழ்வில் உள்ள தூய்மையை நான் அறிவேன். எவ்வளவு தூய்மையான பொது வாழ்வை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இடையிலான ஒரு நட்புறவு கழகத்தை தொடங்குகிற போதே என்னை வந்து அவர் தன்னுடைய நண்பர்களோடு, திருநாவுக்கரசு என்கிற திரு மாஸ்டர் ஐயா அவர்கள், பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய உடன்பிறப்பு, இவர்கள் மூவரும் வந்து இப்படி ஒரு நட்புறவு கழகத்தை, ஒரு தோழமை மையத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் தம்பி. இந்திய அரசின் துணையின்றி நாம் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது என்பது நாம் உணர வேண்டிய கசப்பான உண்மை. ஆகவே இப்படி நாம் உத்திகளை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விளக்கி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு விளக்கம் தேவையில்லை. என்னை போன்றவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட புரிதல் இல்லாதவன் இல்லை நான். ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களது கொள்கை எதுவாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கும் எனக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும், இடைவெளி இருந்தாலும், நீங்கள் ஈழத்தமிழர்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு காய்களை நகர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய புரிதல். ஆகவே எந்த நிலைப்பாட்டை நீங்கள் மேற்கொண்டாலும், எந்த உத்தியை கையாண்டாலும், எத்தகைய அணுகுமுறைகளை கையாண்டாலும் அது ஈழத்தமிழர்களின் நலன்களுக்கானதாகத்தான் இருக்க முடியும். எனவே இதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு அடுத்தடுத்து பல நிகழ்வுகளில் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற உறவை என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து நான் அதை அணுக முடியாது. பாதிக்கப்பட்டிருக்கிற ஈழத்தமிழர்களின் நிலையிலிருந்து தான் அதை அணுக வேண்டும். எனவே எனக்கு அதில் எந்த கசப்பும் இல்லை என்று நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறேன். இந்த நிகழ்விலே யாரையும் அவர் அழைத்திருக்கலாம், அழைத்தாலும் தவறில்லை. எல்லோரும் வேண்டும், எல்லோரும் ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். ஆகவே எனக்கு அரசியல் ரீதியாக முரண்பாடு இருக்கிற கட்சிகளை, கட்சி தலைவர்களை அழைத்தால் நான் வரமாட்டேன் என்று முரண்டு பிடிவாதம் செய்தால் நான் அரசியல் அறியாமையில் உழலுகிறேன் என்றுதான் பொருள். எனக்கு அரசியல் உத்திகளை பற்றிய புரிதல் இல்லை என்றுதான் பொருள். ஆகவே யார் வருகிறார்கள் என்று நான் கேட்கவில்லை. யார் வந்தாலும் வரட்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்வுகளை பங்கேற்க நான் இசைவளித்தேன். இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் 90 அகவையை தொடப்போகிறார். 1938 அவர் பிறந்தார். இந்த தன் வரலாற்று நூல் அப்படி தொடங்கவில்லை. அவர் இயல்பிலே ஒரு தமிழறிஞர்.
கவிஞர், இலக்கிய ஆளுமை. அவர் எவ்வளவு இலக்கிய நயத்தோடு இந்த நூலை படைத்திருக்கிறார் என்பதை படிக்க படிக்க தெவிட்டுகிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழும் நம்மை ஆட்கொள்கிறது, வரலாறும் நம்மை வழிநடத்துகிறது. ஏராளமான செய்திகள், ஒவ்வொரு வரியையும் மேற்கோள் இட்டு குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கான தரவுகளை அவர் எவ்வளவு நினைவாற்றல் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த பதிவில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவருடைய குடும்பம் வசதி படைத்த குடும்பமாக இருந்திருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்போதே கல்வி கற்றவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள் என்கிற அளவுக்கு தகுதி படைத்தவர்கள். அவருடைய தந்தை அரசு பணியில் இருந்திருக்கிறார், பிரிட்டிஷார் படையில் தொண்டரணியில் இருந்திருக்கிறார், ஒரு போராளியாக. அம்மாவும் கற்றறிந்தவராக இருக்கிறார். உடன் பிறந்தவர்களும் நன்கு கற்றவர்கள், அரசு பணியிலே இருப்பவர்கள். தான் உண்டு, தன் வாழ்வுண்டு, தன் குடும்பம் உண்டு என்கிற நிலையிலே தனது வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் மண்ணுக்காக போராட வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தை பிஞ்சு பருவத்திலேயே உள்வாங்கி இருக்கிறார். தந்தை ஒரு முறை அவரை அழைத்து நெறிப்படுத்தி இருக்கிறார், கண்டித்து இருக்கிறார். ஈழத்தந்தை செல்வா தலைமையிலான தமிழரசு கட்சிக்கு பணியாற்றுவதை இவர் பள்ளி பருவத்திலேயே கடமையாக கொண்டிருந்த வேளையில் அவரை அழைத்து கண்டித்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு தமிழரசு கட்சியை உருவாக்கி இருக்கிற தந்தை செல்வா மெத்த படித்தவர். குயின்ஸ் கவுன்சில் என்கிற அளவுக்கான, பேரரசியின் வழக்கறிஞர் என்கிற அளவுக்கான பட்டத்தை பெற்றவர். பெரும் கல்வியாளர், பெரும் செல்வந்தர். தன்னுடைய தகுதியை மிக உயர்ந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி கொண்டவர். அப்படி தன்னை தகுதிமிக்க ஒருவராக ஆளாக்கி கொண்ட பின்னர் தான் அவர் பொது வாழ்க்கைக்கே வந்திருக்கிறார். நீ இன்னும் பள்ளி படிப்பையே முடிக்கவில்லை, 10ஆம் வகுப்பையே தாண்டவில்லை, இப்போதே உனக்கு ஏன் பொது வாழ்க்கை? நீ என்ன பண்ணுகிறாய், என்ன செய்கிறாய் என்பதல்ல பிரச்சனை. ஆனால் நீ படிக்க வேண்டும், உன் கல்வியை இழந்து விடாதே. நான் சொல்லுவதை கேட்டால் வீட்டில் இரு, சொல்லுவதை மீறினால் வீட்டை விட்டு வெளியேறு, இரண்டில் ஒன்றை நீ முடிவு செய்து கொள் என்று தந்தை கண்டித்திருக்கிறார். அப்போது இவர் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறார், வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்திருக்கிறார். அவ்வளவு இளம் பிஞ்சு பருவத்திலேயே. அவரோடு பழகிய நண்பர்கள் அனைவரையும் நினைவிலே கொண்டு ஒவ்வொருவராக அவர் பதிவு செய்து வருகிறார். இந்த பெயர்களை எல்லாம் எப்படி அவர் நினைவிலே வைத்திருந்தார், எங்கே அவர் குறிப்பாக எழுதி வைத்திருந்தார் என்று தெரியவில்லை. அவருக்கு இந்த தமிழ் உணர்வு ஊட்டிய ஆசிரியர் சிவபாலன் அவர்களை பற்றியும், அவருக்கு இந்த அரசியல் உணர்வை ஊட்டிய ஓவியர் குமார் அவர்களை பற்றியும், தமிழரசு கட்சி பற்றிய ஈடுபாட்டை இவருக்குள் ஏற்படுத்திய ராஜதுரை அவர்களை பற்றியும், பொது உடைமை இயக்க தோழர் எஸ்போ என்கிற எஸ் பொன்னுதுரை அவர்களை பற்றியும், தன் பெரும் செல்வத்தை எல்லாம் கட்சிக்கு எழுதி வைத்துவிட்டு முழு நேர பணியாளராக இல்லற வாழ்வே வேண்டாம் என்று துறந்துவிட்டு மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருந்த கிருஷ்ணகுட்டி அவர்களை பற்றியும், அரியநாயகம் அண்ணன் அவர்களை பற்றியும், நல்வரவு முடித்திருத்தகம் வைத்திருந்த ஆரோக்கியம் அண்ணன் அவர்களை பற்றியும், இப்படி ஏராளமான பாத்திரங்கள் குறித்து வாழ்வில் தான் சந்தித்த அத்தனை நண்பர்களை பற்றியும் ஆங்காங்கே பதிவு செய்து வருகிறார்.
முகிலழகன் கந்தசாமி அவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பள்ளி பருவத்திலேயே இந்த போர்க்குணத்தை உள்வாங்கிக் கொண்ட நிலையில் 1956, 57, 58 அந்த காலகட்டம் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டமாக மாறுகிறது. அப்போது அவருக்கு 18, 19 வயதுதான். தனி சிங்கள சட்டம் ஒன்றை இயற்றுகிறார்கள். தமிழ் மாணவர்களும் சிங்களத்தை படித்தாக வேண்டும் என்று சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. இந்த நிலையிலே பள்ளி மாணவனாக இருந்த சூழலில் சக மாணவர்களோடு ஸ்ரீ என்கிற சிங்கள எழுத்தை தார்கொண்டு அழிக்கிற போராட்டத்தில் இறங்குகிறார். ஸ்ரீ என்கிற சிங்கள எழுத்தோடு தமிழர் பகுதிகளுக்கு வந்த பேருந்துகளை மறித்து அந்த பலகைகளில் எழுதப்பட்டிருந்த சிங்கள எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிற போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பீபாலன் சின்னதுரை என்பவன் அந்த பேருந்துகளில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் அழிக்கிறாய், ஆனால் காவல் நிலையத்தில் இருக்கிற எழுத்தை அழிக்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டபோது உடனிருந்தவர்கள் எல்லாம் அப்படி செய்ய வேண்டாம் என்று கடந்து போன போது இவர் பாய்ந்தோடி அந்த போலீஸ் நிலையத்திலே காவல் நிலையத்திலே இருந்த சிங்கள எழுத்துப்பாட்டிலிருந்து மாறாமல் மாணவர்களோடு போராடுகிறார். இப்படித்தான் அந்த போராட்டம். அப்போதெல்லாம் தமிழீழ விடுதலை புலிகள் உருவாகாத காலம், மேதகு பிரபாகரன் பிறக்காத காலம், ஆயுத போராட்டம் என்கிற சிந்தனை உருவாகாத காலம். ஆனால் ஈழம் வெல்க, ஈழம் வாழ்க என்று சொல்லக்கூடிய முழக்கங்கள் ஒலித்த காலம். இப்படி பல போராட்டங்களை மாணவர் பருவத்திலேயே முன்னெடுத்து தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய மேதர் ஒரு பௌத்த பிக்கு என்று கருதுகிறேன். அவர் ஒரு ரயில் நிலையத்தில், தொடர்வண்டி நிலையத்திற்கு வருகிறார். தனி சிங்கள சட்டம் நிறைவேற்றப்பட்ட சூழலில் வருகிறார். அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். சகமானவர்களோடு 5 பேர் சேர்ந்து போய் அந்த தொடர்வண்டி நிலையத்திலே காத்திருக்கிறார்கள். இவர் படிக்கிற கல்லூரியின் முதல்வரும் அவரை வரவேற்க வந்து காத்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியாமல் பதுங்கி இருந்து கருப்பு துணியை மறைத்து வைத்திருந்து அவர் தொடர்வண்டியிலிருந்து இறங்கியவுடன் கல்லூரியின் அதிபர் போய் அவரை வரவேற்கிற போது, திரும்பிப்போ திரும்பிப்போ, சிங்களத்தை திணிக்கிற பௌத்த அதிபரே திரும்பிப்போ என்று இவர்கள் முழக்கம் எழுப்புகிறார்கள். கல்லூரி முதல்வர் பார்த்து அதிர்ந்து போகிறார். தொடர்வண்டியில் பயணித்த தமிழ் மக்கள் அனைவரும் இந்த மாணவர்களோடு சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து முழக்கம் எழுப்புகிறார்கள். அந்த தொடர்வண்டி நிலையமே அதிர்ந்து போகிறது. அடுத்த நாள் இந்த 5 மாணவர்களையும் பள்ளி அதிபர் முதல்வர் அழைத்து, கல்லூரியின் முதல்வர் அழைத்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார். நீ எதற்காக போராடுகிறாய் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், யாரை எதிர்த்து போராடுகிறாய்? இந்த கல்லூரி ஒரு கிறித்தவ கல்லூரி. இதனுடைய தலைவரே அரசாங்க சட்டப்படி அவர்தான். அவரை நான் வரவேற்கிற போது அவருக்கு எதிராக நீ கருப்பு கொடி காட்டுகிறாய். இந்த கல்லூரி தொடர்ந்து இயங்குமா என்பதை நீ எண்ணி பார்த்தாயா? நாளை காலை கட்டாயம் 5 பேரும் வர வேண்டும், உங்களுக்கு நான் புறம்படி கொடுக்க போகிறேன் என்று எச்சரித்து, அதை போல அடுத்த நாள் வரவழைத்து மாணவர்கள் பல நூறு பேர் சூழ்ந்திருந்த இடத்தில் 5 பேருக்கும் தலா 10 அடிகள் கைகளிலே புறம்படி கொடுத்திருக்கிறார்கள். அதை வாங்கி இருக்கிறார். அதே போல அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்கள். ஒரு 10 வயது சிறுமியை சிங்களவர்கள் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து அவள் கதறி அழுத நிலையிலே மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து அங்கே பார்க்க போன போது அங்கிருந்த தன்னுடைய உடன் பிறந்த தமக்கையின் இல்லத்திலே தங்கியிருந்து விட்டு அடுத்த நாள் வெளியேறி இருக்கிறார்.
இவர் உளவுத்துறையின் கண்காணிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது. இவர் போய்விட்டு அக்கா வீட்டில் தங்கிவிட்டு வெளியேறிய பிறகு உளவுத்துறையினர் அந்த வீட்டுக்கு போய் அக்கா கணவரை இழுத்து கொண்டு போய் கடுமையாக வைத்து அடித்து காயப்படுத்தி காசி ஆனந்தன் வந்து யாரோடு வந்து தங்கினான், எப்போது வந்தான், எவ்வளவு நேரம் இருந்தான் என்றெல்லாம் கேட்டு துன்புறுத்தி இருக்கிறார்கள். பிறகு ஒரு வழக்கிலே நீதிமன்றத்திற்கு போய் இவருக்கு ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருக்க வேண்டும் என்கிற தண்டனையும் வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் பள்ளி பருவத்தில் அவர் போர்க்குணத்தை வளர்த்து கொண்டார். ஈழ விடுதலைக்கான ஒரு போராளியாக தன்னை பரிணமித்துக் கொண்டார் என்பதை இந்த தன் வரலாற்று நூலில் பதிவு செய்திருக்கிறார். இவருடைய தமிழ் எவ்வளவு இனிமையானது என்பதை தன்னுடைய தன் வரலாற்று நூலிலே அவர் எழுதுகிற எப்படி அவர் தமிழுக்கும் அவருக்குமான உறவு முற்றியது என்பதை எழுதுகிறார். அம்மா என அவளை அழைக்க என் அன்னை கற்றுத்தந்த போது என் உதட்டோடு ஒட்டிய தமிழ். தமிழ் எப்படி அவரோடு ஒட்டி உறவாடியது என்பதை எழுதுகிறார். அம்மா என அவளை அழைக்க, அம்மாவை அழைக்க என் அன்னை கற்றுத்தந்த போது என் உதட்டோடு ஒட்டிய தமிழ். நாகமணி ஆசிரியர் விரலை பற்றி மண்ணில் ஆனா எழுத பழக்கிய போது என் விரலோடு ஒட்டிய தமிழ். சின்ன அகவையில் ஆசான் சிவபாலன் தமிழ் உணர்வில் என்னை தோய்த்த போது என் நெஞ்சோடு ஒட்டிய தமிழ். உதடோடு ஒட்டிய தமிழ், விரலோடு ஒட்டிய தமிழ், நெஞ்சோடு ஒட்டிய தமிழ். ஆரோக்கிய மன்னனின் முடித்திருத்தகத்தில் தமிழ் நூல்களை நான் படித்த போது என் கண்ணோடு ஒட்டிய தமிழ். தம்பி உனக்கு எதிர்காலம் உண்டடா என்று திரவிய அக்கா என்னை வாழ்த்திய போது என் காதோடு ஒட்டிய தமிழ். பெரியக்கா என் மூச்சையே தமிழாக மாற்றிய போது என் உயிரோடு ஒட்டி கொண்டது என்று தமிழ் எப்படி அவரோடு உயிரோடு ஒட்டி கொண்டது என்பதை எவ்வளவு இலக்கிய நயத்தோடு தமிழுக்கும் அவருக்கும் உள்ள உறவை பதிவு செய்திருக்கிறார் என்பது நம்மை சிலிர்க்க வைக்கிறது. பாலு மகேந்திரா என்கிற ஒரு இயக்குனரை நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஈழத்தமிழர் என்பது எனக்கு உள்ளபடியே தெரியாது. இந்த நூலை படித்த பிறகுதான் இவருடைய நண்பர் என்பதை இங்கே அறிந்து கொள்ள முடிந்தது. இரண்டு பேரும் பக்கத்து வீட்டை சார்ந்தவர்கள் என்பது இப்படி எண்ணற்ற பல செய்திகள். அவருடைய பெரியப்பா கதிராமர் என்பவர் தமிழரசு கட்சியிலே இருந்து அரசியல் செய்தவர். திடுமென ஒரு நாள் ஐக்கிய தேசிய கட்சியிலே போய் தன்னை இணைத்துக் கொண்டார். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய உறவினர் ஒருவர், அரசியலில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர், தமிழரசு கட்சியிலே களமாடிய ஒருவர், அவர் அழகாக இருக்கிறார், அதனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டேன் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏன் ஐக்கிய தேசிய கட்சியில் நீங்கள் இணைந்தீர்கள் என்றால் அந்த இயக்கத்தின் தலைவர் அழகாக இருக்கிறார். நிறைய பேர் எம்ஜிஆர் அழகாக இருக்கிறார் என்று அதிமுகவில் இணைந்தார்கள் அல்லவா? அப்படித்தான். அதனால் ஆத்திரமுற்ற நம்முடைய ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் அதற்காகவே தமிழரசு கட்சியை இந்த மண்ணில் வளர்க்க வேண்டும், மட்டக்களப்பு பகுதியிலே இதை வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த இளம் பருவத்திலேயே உறுதியெடுத்துக் கொண்டார் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். கையெழுத்து ஏட்டை நடத்தி இருக்கிறார். தமிழ் வாலிபர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அண்ணா எழுதிய தாழ்ந்த தமிழகமே என்கிற கட்டுரையை, அந்த சொற்பொழிவை படித்து மனப்பாடம் செய்து மாணவ பருவத்திலேயே பேசி காட்டி பாராட்டை பெற்றிருக்கிறார், பரிசில் பெற்றிருக்கிறார். தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். தாழ்ந்த தமிழகமே என்னும் சொற்பொழிவை மனப்பாடம் செய்து அன்று பேச்சு போட்டியில் நான் உரையாற்றியதும் தங்கப்பதக்கம் வென்றதும் அழிவாத நினைவாகும். இந்த வரலாற்றிலே 150 பக்கத்தில் நாம் படிக்கிற போது தமிழ்நாட்டோடும் ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டோடு உள்ள உறவு எவ்வளவு பின்னி பிணைந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் பண்ணை என்று ஒரு நூலகம், அதாவது விற்பனையகம், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். மட்டக்களப்பிலே நூல் விற்பனையகம் வைத்திருக்கிறார். அங்கே நாள்தோறும் போய் அமர்ந்து அங்கு வருகிற நாளேடுகள், வார ஏடுகள், புத்தகங்கள், சங்க இலக்கியங்கள் என்று எல்லாவற்றையும் உரிமையோடு எடுத்து படித்து அப்படித்தான் தமிழ் உணர்வை நான் வளர்த்து கொண்டேன். தமிழ் பண்ணை எனக்கு எவ்வாறு பயன்பட்டது என்பதை ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார்.
சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த அதிகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் தமிழ் பெரும் பாவலர் பரமஹம்சதாசர். அவருடைய நூல்கள், அவருடைய இலக்கியம் எந்த அளவுக்கு இவருக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதையும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னோடி அவர்தான் என்று பதிவு செய்கிறார் பரமஹம்சதாசன். அதே போல சுத்தானந்த பாரதியாருடைய கவிதைகளை, அவருடைய உரைகளை, அவருடைய சிந்தனைகளை சிலாகித்து இங்கே பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றிய பிறகு மாணவன் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று மாணவர்களை பார்த்து கேட்டபோது யாரும் பதில் சொல்லவில்லை. 14 வயதான காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் எழுந்து மான் என்றால் சிறப்பு, மாணவன் என்றால் சிறப்புக்குரியவன் என்று விளக்கமளித்ததால் அவரை ஆறத் தழுவி பாராட்டி உச்சி மோந்ததை இங்கே நினைவு கூறுகிறார். தமிழ்மண் பறிபோவதை பற்றிய உணர்வு எப்படி மட்டக்களப்பு, பட்டிப்பாலை போன்ற பகுதிகளில் சிங்களவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், மீன் சந்தையிலே வந்து எப்படி ஆக்கிரமிப்பு செய்து அங்கே சிங்கள குடியேற்றம் நிகழ்ந்தது என்பதையெல்லாம் அந்த மாணவ பருவத்திலேயே தமிழ்மண் பறிபோகிறது என்கிற உணர்வை ஊட்டியவர் ஐயாதுரை அண்ணன். அதையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதைவிட எஸ்போ அவர்களை பற்றி, எஸ் பொன்னுத்துறை என்கிற ஒரு பொது உடைமை சிந்தனையாளரை பற்றி எழுதுகிற போது ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். 1955 அவரும் இவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், மத்திய கல்லூரி, நடுவன் கல்லூரி. அவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். ஆனால் மட்டக்களப்புக்கு வந்து விட்டார். அவருக்கு அங்கே ஒரு நெருக்கடி. என்ன நெருக்கடி? சாதிய நெருக்கடி. ஐயா அவர்கள் 14-15 வயதிலேயே சாதியத்திற்கு எதிராக தன்னை ஆளாக்கி கொண்டார் என்பதை அவருடைய இந்த 150 பக்கத்திலேயே நாம் பார்க்க முடிகிறது. சாதியத்திற்கு எதிராக எப்படி அவர் தன்னை வளர்த்து கொண்டார் என்பதை. எஸ்பு அவர்கள் நலவன் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். ஈழத்திலே நலவன் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் அங்கே உள்ள தீண்டப்படாத சமூக பிரிவினர். அவர்களை அந்த பகுதியில் எப்படி நடத்துவார்கள் என்பதை பற்றி டேனியல் பஞ்சமர் என்கிற ஒரு புதினத்திலே விரிவாக எழுதியிருக்கிறார். அதையும் ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நேர்ந்த நெருக்கடியை இதிலே எழுதுகிறார். 2 பேருக்கு இடையிலே ஒரு உரையாடல் நடக்கிறது. அதை அவரே எஸ்போ அவர்களே எழுதியதாக அவருடைய வரலாற்றில் வாழ்தல் என்கிற நூலில் பதிவு செய்திருப்பதை இங்கே மேற்கோள் காட்டுகிறார். 2 முரணர்கள் என்னை இடித்து தள்ளினார்கள். நீதானே பொன்னுதுரை. ஓ, நீ என்ன சாதி? என்னை சாதிக்கு இப்போ என்ன? நீ நலவன். நீ எப்படி அந்தோணியார் கல்லூரியிலே படிப்பிக்கலாம்? அதுதான் பிரச்சனை. அந்தோணியார் கல்லூரியிலே நீ எப்படி படிப்பிக்கலாம்? எனக்கு இந்த சங்கதி தெரியாது. நீ சாமியிட்ட உன்ற சாதியை சொன்னியா? அவர் கேட்கல, நான் சொல்லலை. அவர்கள் என்னை அடித்து துன்புறுத்துவதிலும் அவமானப்படுத்துவதிலும் குறியாக இருந்தார்கள். தொடர்ந்து எஸ்போ அவர்கள் உரத்த துணியில் பதிவு செய்கிறார். ஜாதி திமிரின் காங்கையிலே உலர்ந்த சருகு காற்றிலே அலைக்கழிக்கப்படுகிறது. உரும்பிராய்களும் ஊர்காவற்றுறைகளும் சேர்ந்து கத்துகின்றன. ஓடு, நீ பிறந்த மண்ணிலே உனக்கு உரிமை கிடையாது, ஓடு. யாழ்ப்பாணத்தின் ஜாதி திமிரினால் உதைத்து விளையாடப்படும் பந்தா நான். பந்தோ இல்லையோ நான் உதைக்கப்படுகிறேன். மனம் வலிக்கிறது. மீண்டும் ஓட்டமும் தேடலும். இது எஸ்போவுடைய எழுத்து. ஐயா அவர்கள் அதை இங்கே பதிவு செய்கிறார். அதன் பிறகு அவர் மட்டக்களப்பிலே ஒரு உயர்குடி சமூகத்தில் பிறந்த, அதாவது வேளாளர் சமூகத்திலே பிறந்த ஈஸ்வரம் என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். இன்டர் காஸ்ட் மேரேஜ், சாதி மறுப்பு திருமணம். அதை வரவேற்று இதில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த எஸ்போ இவருடைய கருத்துக்கு நேர் எதிரானவர், இவருடைய சிந்தனைகளுக்கு நேர் எதிரானவர். அவரும் மிகச்சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர், எழுத்தாற்றல் உள்ளவர். இவர் சிறையில் சேகர் என்ற நாடகத்தை எழுதியது போல் அவரும் முதல் முழக்கம் என்று நாடகம் எழுதி அரங்கேற்றியவர்.
அந்த முதல் முழக்கம் என்கிற நாடகத்தில் இவரை எல்லாளனாக நடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதில் உள்ள கருப்பொருள் இவருடைய அரசியலுக்கு நேர் எதிரானது. முதல் முழக்கம் என்கிற கதையின் கரு என்னவென்றால், இலங்கை தீவு சிங்களவர்களுக்கே சொந்தமானது. தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து வந்தேறியவர்கள். ஆகவே அங்கே மன்னனாக இருந்த கைமுனு என்பவன் எல்லாளனை எதிர்த்து போராடி அவனை வீழ்த்துகிறான். கைமுனு எழுப்பிய முழக்கம்தான் முதல் முழக்கம். இதுதான் எஸ்போ அவர்களின் கதை. மகாவம்சத்திலே வரக்கூடிய ஒரு பகுதியை அவர் நாடகமாக எழுதுகிறார். அதிலே இவரை எல்லாளனாக நடிக்க சொல்கிறார். எல்லாளனாக நடித்து அவர் எழுதிய வசனங்களை இவர் பேச வேண்டும். எஸ்போ தமிழர்களின் அரசியலுக்கு எதிரானவராக இருக்கிறார். அவர் எழுதிய நாடகத்தில் நீ எப்படி நடிக்கலாம் என்று இவரோடு இருந்த மற்ற தோழர்கள் இவரை கண்டித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒப்புக்கொண்டோம், எனவே அதில் நடித்தாக வேண்டும் என்று நடிக்கிறார். இவர் எந்த அளவுக்கு போர்க்குணம் உள்ளவர், தான் உள்வாங்கிக் கொண்ட அரசியலில் உறுதியாக இருப்பவர், சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய இடத்தில் துணிச்சலாக சொல்லக்கூடியவர் என்பதற்கு இந்த ஒன்று நமக்கு பெரும் சான்றாக இருக்கிறது. அவர் என்ன எழுதுகிறார் என்றால், எல்லாளன் கைமுனு போர். கடைசியாக எல்லாளன் மீது கைமுனு ஏவிய அம்பு அவன் மார்பிலே பாய்ந்து விடுகிறது. மார்பிலே பாய்ந்த அம்பை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு அவன் வசனம் பேச வேண்டும். அந்த வசனத்தை பேசி முடித்ததும் படம், அந்த நாடகம் முடிகிறது. அதுதான் கடைசி காட்சி, கிளைமாக்ஸ். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இலங்கை தீவு முற்றாக சிங்களவர்களுக்கே உரிய தேசம். எல்லாளன் என்கிற தமிழன் வேறு நாட்டிலிருந்து இங்கே வந்தேறியவன். அவனை போரில் கைமுனு வீழ்த்தி விடுகிறான். இதுதான் காட்சி. அதில் அவர் எழுதிய நாடக உரை. எல்லாளனாக இவர் பேச வேண்டும். நாடகத்தின் முடிவில் அந்த ஈட்டியை கையால் பற்றி கொண்டு நெஞ்சிலிருந்து பாயும் குருதியோடு பேச வேண்டும். எஸ்போ அவர்கள் எழுதிய நாடக உரை. நிகரற்ற மாவீரா கைமுனு, நீ உன் நாட்டின் விடுதலைக்காக போராடினாய். சிங்கள தேசத்தின் இறையாண்மையை மீட்டெடுக்க நீ போராடி நிமிர்ந்தாய். உன் தாயக பற்றினால் அயல் நாட்டினன் ஆன தமிழ்நாட்டான் ஆன என்னை உறுதி கொண்டு எதிர்மோதி நிலைகுலைய வைத்தாய். சிங்கள தேசத்தின் திருமகனே, நீ வென்றாய், வரலாற்றில் நின்றாய், நின் புகழ் வாழ்க. இது எஸ்போ எழுதிய வசனம். எல்லாளன் வேடம் தரித்திருக்கிற, அந்த பாத்திரம் ஏற்றிருக்கிற காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் பேச வேண்டிய கடைசி வசனம், கடைசி காட்சி, இறுதி காட்சி. இவர் உள்வாங்கிய அரசியல் இதை பேசுவதற்கு இவரை அனுமதிக்கவில்லை. நாடகத்தில் தொடர்ந்து அவர் இதற்கு முன்னதாக இருந்த காட்சிகளில் எல்லாம் எஸ்போ விரும்பியபடி பேசியிருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். கடைசியாக அவர் அந்த வசனத்தை பேச வந்த இடத்தில் என்ன பேசினார் என்பதுதான் இவர் எத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எல்லாளனுடைய சாவோடு எல்லாளனாக நடித்த என்னுடைய முழக்கத்தோடு நாடகம் முடிகிறது என்பதால் துணிச்சலாக எஸ்போ அவர்கள் எழுதி தந்த நாடக உரையை தூக்கி எறிந்தேன் பதிவு செய்கிறார். அவருக்கு ஒரு பிடிச்சி, இதான் ஃபைனல், இதான் கிளைமாக்ஸ், இதுக்கப்புறம் எந்த காட்சியும் இல்லை, அதனால் நம்மளை என்ன செய்ய முடியும், நாம் பேசிடுவோம். அந்த வசனத்தை தூக்கி எறிந்தார். உணர்ச்சி வசப்பட்டவனாய் என் பாட்டில் உரிமை கொட்டினேன் நான். அவர் எழுதுகிறார், என்ன உரிமை கொட்டினார்? அடே கைமுனு, சிங்கள இனவெறியனே, நீ வென்று விட்டதாய் நினைக்கிறாய். நேர் நின்று வென்றாயா? இல்லை, சூழ்ச்சியால் என்னை வீழ்த்தினாய். எல்லாம் முடிந்ததாய் எண்ணாதே, தெரிந்து கொள். சிங்கள மொழியும் சிங்கள இனமும் தோன்றும் முன் தமிழும் தமிழினமும் தோன்றிய இலங்கை தீவு தமிழன் மன்னடா, தமிழன் மண். இழந்த மண் எங்கள் சொந்த மண். இழந்த மண்ணை தமிழன் மீண்டும் ஆளும் காலம் வரும். இருந்து பார், தமிழரசு அமையுமிடா அமையும். வாழ்க தமிழரசு, வாழ்க தமிழரசு.
காட்சி முடிந்தது. எஸ்போ எழுதிய வசனம் இல்லை, அந்த இடத்திலேயே வசனத்தை ஒரு புலி உருமுவது போல் உருமி தன் உணர்ச்சியை வெளிப்படுத்தியவர் தான் நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். இதெல்லாம் 20 அகவைக்குள் நிகழ்ந்தவை. 20 அகவைக்குள் நிகழ்ந்தவை. இதுவெல்லாம் ஈழ விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறுவதற்கு முன்பு நிகழ்ந்தவை. இவையெல்லாம் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னதாக நிகழ்ந்தவை, அரங்கேறியவை. எண்ணி பார்க்க வேண்டும். சாதியத்தை கண்டிப்பதில் இவருக்குள்ள ஈடுபாடு எவ்வளவாக இருந்தது என்பதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உள்ளபடி அது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இவர் பெரிதும் போற்றக்கூடியவர், ஆற்றல் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். அரசியலை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது முக்கியமானது. வெறும் இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ் தேசியமாகாது என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியத்தின் உண்மை பகை எது என்பதை கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான தேவை. மொழி உணர்வும் இன உணர்வும் பொங்கி வழியக்கூடிய ஒரு உணர்வாக மட்டுமே அவ்வப்போது தோன்றும், மறையும். அடிப்படை அரசியலை புரிந்து கொண்டு உண்மையான நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், வேறறுக்கப்பட வேண்டிய பகை எது என்பது வரையில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது இல்லை என்றால் நாம் இடையிடையே தடுமாறக்கூடியவர்களாக மாறுவோம். அதற்கு ஒரு சான்று இவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. சுந்தரலிங்கம் இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், சிங்கள எதிர்ப்பில் அதிதீவிரமானவர், ஒரு மகத்தான போராளி. சிங்கள இனவெறியர்கள் தமிழீழத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள மொழி மூலம் பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூச்சலிட்ட போது, நீங்கள் சிங்களத்தை எங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு அவர்கள் துப்பாக்கியால் சுடுவதற்கு கற்றுக்கொள்வார்கள் என்று சினம் பொங்க முழங்கியவர் சுந்தரலிங்கம். அப்படிப்பட்ட அந்த சுந்தரலிங்கம் சிங்கள ஆதிக்கத்தை, பௌத்த சிங்கள ஆதிக்கத்தை எதிர்க்கிற அரசியலை, போர்க்குணத்தை உள்வாங்கிக் கொண்டாலும் அடிப்படை அரசியலில் உள்ள புரிதல் பிழையாக இருந்தால் நட்பு சக்திகளை நம்மால் அரவணைக்க முடியாமல் போய்விடும். 30 ஆண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காகவே போராடிய இயக்கம் சிறுத்தைகள் இயக்கம். தேர்தல் அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்காக சிறுத்தைகள் இயக்கத்தை எவ்வளவு கொச்சையாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கொச்சையாக இந்த மண்ணிலே சிலர் விமர்சித்தார்கள். அது அரசியல் அறியாமையது. நட்பு சக்திகளை இழப்பது என்பது அரசியல் அறியாமையது. தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகள் என்பது முற்றிலும் வேறானது. கொள்கை சார்ந்த அரசியல் நடவடிக்கைகள் என்பது முற்றிலும் வேறானது. தேர்தல் தொடர்பாக எடுக்கிற நிலைப்பாடுகள் தற்காலிகமானவை, இடைக்காலமானவை. கொள்கை தளத்தில் நாம் எடுக்கிற நிலைப்பாடுகள் நிலையானவை, நீடிக்கக்கூடியவை. அந்த புரிதல் தேவை. தேர்தலின் போது ஒரு கட்சியோடு சேருவது அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி, அவ்வளவுதான். அது ஒரு கோட்பாடு கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேர்தலில் பங்கேற்பது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி. அது ஒரு கோட்பாடாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தின் எதிரி எது? தெலுங்கு தேசியமா, கன்னட தேசியமா, மலையாள தேசியமா, இந்திய தேசியமா? இந்திய தேசியம் என்பது மொழிவழி தேசியத்திற்கு எதிரானது. மொழிவழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது. இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது. தனியே கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், தமிழர்கள், மராத்திகள், குஜராத்திகள் என்று தேசிய இன அடையாளத்தோடு எழுச்சி பெறுவதை இந்திய தேசியம் ஏற்காது. அல்லது இன்றைய
மதவாதிகள் சொல்லுகிற இந்து தேசியமும் ஏற்காது. மதவழி தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது. தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக எப்படி இருக்க முடியும்? தெலுங்கனும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி தமிழ் தேசியத்தின் எதிரிகளாக இருக்க முடியும்? அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம், நம்முடைய நிலத்தை பறித்திருக்கலாம், நம்மை ஆண்டு இருக்கலாம், அடக்கி இருக்கலாம், அழித்திருக்கலாம், சிதைத்திருக்கலாம், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் வரலாற்று உண்மையாக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு பேசுகிற தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது. மொழிவழி தேசியம் கூடாது, தேசிய இன உரிமை கூடாது, தேசிய இன அடையாளம் கூடாது, மாநில உரிமைகள் கூடாது, மாநில சுயாட்சி கூடாது என்று சொல்லுகிற தேசியம்தான் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும், பகையாக இருக்க முடியும். ஈழமண்ணை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம், தமிழீழ தேசியம் என்று அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் அதற்கு எதிரி பகை பௌத்த சிங்கள தேசியம்தான். அங்கே அவர்கள் மதத்தையும் மொழியையும் இணைத்த ஒரு மேலாதிக்க கோட்பாடாக அதை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் மேதகு பிரபாகரன் அவர்களின் உரையில் ஒவ்வொரு முறையும் சிங்கள பௌத்த பேரினவாதிகள், பேரினம் என்றால் பெரும்பான்மை இனம், பெரிய இனம், நாங்கள் சிறுபான்மை இனம் மொழி வழி அடிப்படையில், சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று இந்த 3 சொற்றொடர்களையும் தவறாமல் உச்சரிக்கக்கூடியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். வெறும் மொழி அடையாளத்தை மட்டுமே பகையாக அவர் நிறுத்தவில்லை, சிங்களவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. ஒரு இடத்தில் கூட இந்திய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு சொல்லை கூட அவர் பேசியிருக்க மாட்டார். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் உத்தி. இந்திய அரசை பகைத்து முரண்படுத்திக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை, அப்படி செய்வது சரியான அணுகுமுறையும் இல்லை, அரசியல் உத்தியும் இல்லை. இதை உணர்ந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்படி என்றால் இந்திய அரசு துரோகம் செய்யவில்லையா? செய்தது. படுகொலை செய்யவில்லையா? செய்தது. தமிழர்களுக்கு எதிரி இல்லையா? எதிரிதான். இன்னும் எதிராக இல்லையா? எதிராக இருக்கிறது. ஆனாலும் இந்திய அரசை பகை முரணுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அரசியல் உத்தி, இதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களின் நிலைப்பாடு. அதை போல நாம் ஒரு தேசியத்தை முன்னெடுக்கிற போது சாதி அடிப்படையிலே தமிழர்களை நசுக்குகிற அரசியல், ஒடுக்குமுறை, ஆதிக்கம், சாதி வெறி, இதை பற்றி தமிழ் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. அதற்கு உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் 20 வயதிலேயே. அரசியல் புரிதல் இல்லாமல் என்னதான் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தடுமாறி போவோம். நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார், தோழமையோடு அரவணைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார் என்பதிலே நமக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாமல் போய்விடும். நான் 2009 முள்ளிவாய்க்கால் இனக்குலை நிகழ்ந்த போதே ஒன்று சொன்னேன், அதை யாரும் கவனிக்கவில்லை. இந்த விடுதலை போராட்டம் வீழ்ச்சி அடைந்ததிலே தமிழ் சமூகத்துக்குள் நிலவிய உள்ளீடான அகநிலை முரண்கள், சாதிய முரண்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் சொன்னேன். இது சுய விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒன்று, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. புதிதாக எதையும் நான் தொடங்கி வைக்கவில்லை. இந்த உணர்வு எனக்கு மேலெழுந்ததற்கு காரணம் அண்ணன் அவர்களோடு நான் உரையாடிய பொழுதுகளில் ஏற்பட்ட தாக்கம்தான். வேறு யாரோடும் அவர் அப்படி பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. 2002 அதற்கு பிறகு 2004 நான் தொடர்ந்து ஈழத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு தனிமையில் அமர்ந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றேன். அவரும் நானும் மட்டுமே அமர்ந்து பேசியிருக்கிறோம். ஏராளமான தரவுகளை, நிகழ்வுகளை, வழிகளை மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார், எனக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக. மதிவதனி அவர்களை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு வரையில் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உள்ளிட்டு அனைத்தையும் மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். கட்சிக்குள் எந்த சாதி இயக்கத்திற்குள் கிடையாது, சமூகத்தில் இருந்ததையும் இந்த 10-20 ஆண்டுகளில் நாங்கள் முற்றாக துடைத்தெறிந்திருக்கிறோம். இங்கே சாதி எவ்வளவு பெரிய வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது, அதை எப்படி நாங்கள் தகர்த்திருக்கிறோம். உங்களுக்கும் அந்த துணிச்சல் தேவை. உங்களை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. இன்றைக்கு அந்த ஏற்பு இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஏற்பிசைவு சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் வரும். இந்த நம்பிக்கையோடு போராடுங்கள். உங்கள் அண்ணன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள்.
ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல, தமிழர் தலைவர் ஐயா வீர நெடுமாறன் அவர்கள் சொல்லுவதைப் போல, அண்ணன் இருக்கிறார் என்றே வைத்துக்கொண்டு பேசுவோம். அப்படி இருந்தால் நான் சொல்லுவது பொய் இல்லை என்பதை அவர் சொல்லுவார். அவருக்கும் எனக்கும் இடையிலே நடந்த உரையாடல். இந்த படங்கள், வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஜெயலலிதா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டாலும் போட்டுருவாங்க, தேவையில்லை, எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஈழம் மலரும் போது உங்களை அழைப்பேன், அப்போது பத்திரமாக உங்கள் கையில் நான் ஒப்படைப்பேன் என்று சொன்னார் அண்ணன் அவர்கள். அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டது, உரையாடியது எல்லாம் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், புகைப்படங்கள் அனைத்தையும் கையிலே இருந்த அவ்வளவு ஃபில்ம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். கொடுத்துட்டு போங்க தம்பிகிட்ட. தமிழ் சமூகத்தில், ஈழத்தமிழ் சமூகத்தில் நிலவிய சாதிய முரண்கள் குறித்து வேறு எவரிடமும் அவ்வளவு தூரம் அவர் மனம் திறந்து பகிர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னிடத்தில் அவர் பேசினார். சுந்தரலிங்கம் அவர்கள், இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் தோழர்களே. 1958 வவுனியாவில் நடைபெற்ற தமிழரசு கட்சி மாநாட்டில் உரையாற்றிய சுந்தரலிங்கம் அவர்கள், சிங்கள இனவெறியர்களே, வடக்கு நோக்கி சிங்கள படைகள் நகரும் காலம் விரைவில் வரும் என்று கூறுகிறீர்கள், வந்து பாருங்கள், எங்கள் மண்ணில் காடுகள் சுடும் என்று 1000 புயலாய் வெடித்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்படி பேசியவர். தலை நிமிர்ந்து நின்ற சுந்தரலிங்கம் அவர்களின் வாழ்வில் பிற்காலத்தில் ஏற்பட்ட தடுமாற்றத்தை, தலைக்குனிவை இந்நூலில் பதிவு செய்வதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. இது அவர் எழுதாமல் இருக்கலாம், சொல்றாரு. இதை பதிவு செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை, தவிர்க்க முடியவில்லை. சிறைச்சாலையில் நான் இருந்த காலகட்டத்தில் தான் வெளியே பெருமைமிக்க சுந்தரலிங்கம் அவர்களின் வாழ்க்கை சிறுமையுற்று கலங்கப்பட்டது. இவர் ஜெயிலில் இருக்கிறார். அப்போ இது நடக்குது. மாவிட்டபுரம் கந்தசாமி கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய போது சுந்தரலிங்கம் அவர்கள் கோயில் வாசலில் கைத்தடியோடு நின்று போராளிகளை தடுத்து நிறுத்தி மாபெரும் பழிக்கு ஆளானார். உள்ள நுழையாதீங்க, எஸ்சி பசங்க யாரும் உள்ள நுழையாதீங்க. சிறைச்சாலையில் இருந்த என் நெஞ்சின் சிறை உடைத்துக் கொண்டு சினம் பொங்கிற்று. சுட சுட 4 வரிகளை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி சுந்தர் என்கிற சுந்தரலிங்கம் அவர்களுக்கு நான் அனுப்பினேன். அதுல அவுன்சு, இராத்தல், அந்தர், தொன் இதெல்லாம் நிறுத்தல் அளவைக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அதையும் அவர் எழுதுறார். அதையும் நமக்கு எஜுகேட் பண்றார். அங்க பயன்படுத்தக்கூடிய கிலோன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த காலத்துல ராத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தர் சொல்லுவாங்க, தொன் சொல்லுவாங்க. அதை எழுதுறார். 112 ராத்தல் ஓர் அந்தர், அதாவது 100 வெயிட். இதுதான் என்று நான் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு அனுப்பி வைத்த இடி சுமந்த அஞ்சல் அட்டை. சுந்தரலிங்கம் இல்லையா, அதனால் சுந்தர், உன் மண்டையில் கல்வி ஒரு அந்தர், அதாவது 112 ராத்தல். உன் மண்டையில கல்வி இருக்கு, எஜுகேஷன் நீ படிச்சிருக்கிற. உன் மண்டையில் கல்வி ஒரு அந்தர், களிமண் ஒரு அந்தர். களிமண் இருக்குது, ஒரு பக்கம் கல்வி இருக்கு, இன்னொரு பக்கம் களிமண் இருக்கு. உன்னை சும்மா விடமாட்டார் மாவிட்டபுர கந்தர். அது கந்தர் கோயில், அது முருகன் கோயில். அது இது அப்போ 20 வயசில் அவர் எழுதிய கவிதை அஞ்சல் அட்டையில். ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கிறார். அவருக்கு சிறையில் இருக்கும்போது தகவல் வருது, இந்த மாதிரி ஒரு போராட்டம், கோயில் நுழைவு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் சுந்தரலிங்கமே போய் நின்னால் நிச்சயம் யாரும் உள்ள நுழைய விடாமல் தடுத்திருக்கிறாருன்னு ஒரு செய்தி. தன் வரலாற்று நூலில் இதை அவர் பதிவு செய்வது எவ்வளவு நேர்மையான போராளி என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்றை நான் சொல்லுகிறேன் தோழர்களே, சாதியத்திற்கு தீர்வை தேடாமல் தமிழ் தேசியம் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. இந்திய தேசியம் என்பது இங்கே இந்து தேசியமாகத்தான் இருக்கிறது. இந்து தேசியம் என்பது சாதிய தேசியமாகத்தான் இருக்கிறது. இங்கே பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இதை தூக்கி பிடித்து கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வெளிப்படையாக உரையாடாமல், இதற்கு ஒரு தீர்வை தேடாமல் அடுத்த அங்குலம் கூட நம்மால் நகர முடியாது. பிஜேபி கொடியை ஊர் ஊராக போய் ஏற்றுகிறார்கள், பிஜேபி சின்னத்தை ஊர் ஊராக போய் வரைகிறார்கள். திருமாவளவன் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழீழத்திற்காகவும் உழைக்கிற மக்களின் ஒற்றுமைக்காகவும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் அவன் கொடியை அறுத்தெறி என்று சொல்லுகிறார்கள். திருமாவளவன் நட்பு சக்தியா, பகை சக்தியா? இதிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டுமா வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுவிடு நாம் தமிழராய் சேருவோம் என்றால் இது ஹம்பக், இது மோசடி, இது ஏமாற்று வேலை. இதையெல்லாம் உரையாடாமல் தமிழ் தேசியத்தை வென்றெடுத்து விட முடியாது. வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு தமிழ் தேசியம் ஆகாது. தமிழ் தேசியத்தின் பகை, உண்மை பகை எது என்பதை கண்டறியக்கூடிய கோட்பாட்டு புரிதல் தான் உண்மையான தமிழ் தேசியத்திற்கு வழிவகுக்கும். சனாதன எதிர்ப்பில் தான் தமிழ் தேசியம் அடங்கி இருக்கிறது. சமத்துவ அரசியலில் தான் தமிழ் தேசியம் அடங்கி இருக்கிறது. மகளிர் விடுதலையில் தான் தமிழ் தேசியம் அடங்கி இருக்கிறது. இந்த புரிதல் இல்லாமல் நாம் அனைவரும்
மொழியால் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள் என்கிற உணர்வு மட்டுமே போதாது என்பதுதான். அவ்வளவு பெரிய ஒரு போராளி, ஈழத்தமிழர்களுக்காக, தமிழ் ஈழத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு போர்க்குணம் வாய்ந்த ஒரு பாத்திரம் சக உடன் பிறந்த தமிழர்களை சாதியின் பெயரால் தடுத்து நிறுத்துகிற உளவியல் மேலோங்கி இருக்கிறது என்றால் எங்கே தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க முடியும்? இன்னும் இந்த நூலை வைக்க மனமில்லை. அவ்வளவு செய்திகள், அவ்வளவு செய்திகள். அதாவது நாகர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தேவநேய பாவாணர் நாவலம் தேயத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறார், 80,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னாப்பிரிக்க கண்டத்தில் ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மாந்தர் குலம் எப்படி தோன்றியது, அவர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கிழக்கு பக்கமாக நகர்ந்து வந்து அன்றைய தமிழ்நாடாக இருந்த இந்த பகுதியிலே எப்படி அவர்கள் மனிதர்களாக வளமடைந்தார்கள். உசிலம்பட்டியிலே ஒரு தமிழனை ஆய்வு செய்த போது அவனுக்கு டிஎன்ஏ M130 என்கிற டிஎன்ஏ இருக்கிறது. அது தென்னாப்பிரிக்க மனிதர்களிடத்திலும் 2 பேருக்கு ஒருவருக்கு ஆய்வு செய்தால் இருக்கிறது. இவர்கள்தான் ஆதி மனிதர்கள். மனிதன் தோன்றிய காலம் இந்த டிஎன்ஏ மூலம் உறுதி செய்யப்படுகிறது என்கிற இந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு கற்பிக்கிறார். தமிழ் தோன்றியது எப்போது, சிங்களம் தோன்றியது எப்போது, அதில் முக்கியமான ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் வாழ்ந்த நாகர்கள் பேசிய மொழி தமிழ் மொழிதான். வடக்கே வாழ்ந்த தமிழ் பேசிய நாகர்கள் தான் இன்றைக்கு வேறு இனமாக திரிந்து போயிருக்கிறார்கள், பிற மொழி பேசக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார். அம்பேத்கருடைய கருத்தில் இருந்து மேற்கோள் காட்டுகிறார். இப்படி அவர்கள் வடகிழக்கு திசையை நோக்கி போனார்கள், மேற்திசையை நோக்கி போனார்கள். அப்படி போனவர்கள் மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் வருகிற போது ஆரியர்களாக மாறி வருகிறார்கள். போனவர்கள் தமிழர்களாக போனார்கள், வரும்போது ஆரியர்களாக அந்த இனம் மாறிவிட்டது. பல தலைமுறைகளாக மாறுகிற போது அவன் மொழி மாறிவிட்டது, இனம் மாறிவிட்டது, அவன் தோளின் நிறம் மாறிவிட்டது, அவன் வாழ்க்கையில் முறை மாறிவிட்டது. ஆனால் முதலில் தோன்றிய ஹோமோசேப்பியன்ஸ் திராவிடனாய், தமிழனாய் அல்லது நாகர் இனத்தை சார்ந்தவனாய் அவன் பரிணாமம் பெற்று பல்வேறு நிலங்களுக்கு போய் அவன் பல தலைமுறைகளை கடந்து, பல 1000 ஆண்டுகளை கடந்து அவன் திரும்பி வருகிற போது இந்த மண்ணுக்கு அவன் ஆரியனாய் வருகிறான், வேதமொழியை கொண்டு வருகிறான். அதே போல இலங்கை தீவில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள். அவர்கள் தங்களுக்கான மதமாக சிவமதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சிவநெறியினர். அவர்களில் ஒரு பிரிவினர் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பௌத்த தமிழனும் சிவமத தமிழனும் 2 பேரும் தான் ஒருவருக்கொருவர் முட்டிக்கொள்கிறார்கள், மோதிக்கொள்கிறார்கள். அந்த பௌத்த மதத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பின்னாளில் எழுமொழி பேசியவர்களாக மாறி சிங்கள மொழி பேசியவர்களாக மாறி சிங்களவர்களாகவும் மாறுகிறார்கள். சிங்களவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்கள் ஆதி தமிழர்கள் தான். அவர்கள் ஆதி காலத்தில் இருந்த தமிழர்கள் தான். பிராகிருத சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது, ஆதி சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது, இன்றைக்கு பேசுகிற சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது? கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சிங்களமே தோன்றியது. ஆனால் அதற்கு முன்பே இந்த மண்ணில் கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே குலக்கோட்டான் என்கிற தமிழ் மன்னன் மட்டக்களப்பை ஆண்டிருக்கிறான். சங்கிலியன் வன்னிய மண்ணை ஆண்டிருக்கிறான். இப்படி தமிழ் மன்னர்கள் எல்லாரும் ஆண்டிருக்கிறான். இன்னொருவன் பௌத்த தமிழனாக இருந்து தென்மேற்கு இலங்கை பகுதியை ஆண்டிருக்கிறான். இவர்களெல்லாம் தமிழர்கள்தான். தமிழர்களே பௌத்தத்தை ஏற்று இன்னொரு இனமாக மாறி ஆதித்தமிழர்களுக்கு எதிராக பகை கொண்டு மோதுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் இந்த வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஆழமாக கற்க வேண்டிய நூல், ஆழமாக கற்க வேண்டிய நூல். ஏராளமான வரலாற்று தரவுகளை நமக்கு தருகிறார். பக்கத்துக்கு பக்கம் நமக்கு புத்தகத்தை மூட மனம் வரவில்லை. அவ்வளவு செய்திகள், தமிழ் சம்பந்தமான தொடர்பான செய்திகள். இங்கிருந்து யார் யார் அங்கே வந்தார்கள், திருச்சி லோகநாதனில் இருந்து பெரிய பெரிய தமிழ் ஆளுமைகள் எப்படி இசைத்தமிழை பரப்பினார்கள், நாடகத்தமிழை பரப்பினார்கள், இயல் தமிழை பரப்பினார்கள். தமிழ்நாட்டு தமிழறிஞர்களுக்கும் அங்குள்ள தமிழறிஞர்களுக்கும் இடையிலே எப்படியான ஒரு உறவு இருந்தது, பிணைப்பு இருந்தது, இணைப்பு இருந்தது, எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு வரலாற்று நூலாக இது இருக்கிறது. அருமை தோழர்களே, உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும். மேதகு பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு மாபெரும் பாவலனாக வாழ்ந்து
இன்றைக்கும் தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற கொள்கை பிடிப்போடு போராடி கொண்டிருப்பவர் அரசியல் ரீதியாக எடுக்கிற உத்திகளை நாம் பிழையாக கருத வேண்டியதில்லை. இந்த மேடையில் பிஜேபி வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யார் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். அவர்கள் இருக்கிற மேடையில் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னால் அது என்னை முன்னிறுத்துகிற ஒன்றாகத்தான் மாறுமே தவிர இந்த அரசியலை முன்னிறுத்துகிற ஈழத் தமிழர்களை முன்னிறுத்துகிற ஒன்றாக அது இருக்காது. என்னை பொறுத்தவரையில் ஈழம் வெல்ல வேண்டுமானால் இந்திய அரசின் துணையும் தேவைப்படுகிறது, சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் தேவைப்படுகிறது. இது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை. அந்த ஆட்சியில்தான் எதிராக இருந்தார்கள், இந்த ஆட்சியில் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற கருத்தெல்லாம் பொய்யானது. நான் அப்போதே சொன்னேன், மோடி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதைத்தான் எடுக்கும் இந்த அரசும். அரசு என்பது வேறு, கட்சி நடத்துகிற அரசாங்கம் அல்லது ஆட்சி நிர்வாகம் என்பது வேறு. ஸ்டேட் என்பது வேறு, ரெஜீம் என்பது வேறு. அது காங்கிரஸ் ரெஜீம், பிஜேபி ரெஜீம் அது வேறு. யூனியன் கவர்மெண்ட் அது ஒரு ஸ்டேட். அதனுடைய பார்வை என்ன? எந்த காலத்திலும் தமிழர்கள் தனி நாடு பெறுவதை ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை அப்படியே கட்டி காப்பாற்றுவார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அந்த புள்ளியில் அவர்களுக்குரிய விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு சீனர்கள் வந்து அம்பன் தோட்டாவிலே துறைமுகத்தை கட்டுகிறார்கள், கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் அது இந்திய அரசின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கும். இந்திய அரசை பாதுகாக்க வேண்டுமானால் சிங்களவர்களால் முடியாது, அங்குள்ள ஈழத் தமிழர்களால் தான் முடியும். இதை நாம் இந்திய அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தமிழர்களின் துணையோடு அவர்கள் தமிழர்களின் பக்கம் நின்று சிங்கள ஆட்சியாளர்களையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்கிற சீனா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்காக 5 இயக்கங்களை கூப்பிட்டு இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்தார்? எந்த காங்கிரஸை நாம் விமர்சிக்கிறோமோ, எந்த தலைவரை நாம் விமர்சிக்கிறோமோ அவர்கள்தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள், ஆயுதம் கொடுத்தவர்கள், இதை வளர்த்தவர்கள், இதை வலிமைப்படுத்தியவர்கள். இந்த வரலாற்று உண்மையும் நாம் மறைத்துவிட முடியாது. உலக அளவில் விடுதலை இயக்கங்களுக்கு ஏதேனும் ஒரு அரசு துணையாக இருந்துதான் அந்த விடுதலை போராட்டம் வென்றிருக்கிறது. உலகத்தில் எந்த விடுதலை இயக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு ஹமாஸ் இயக்கம் அவ்வளவு தூரம் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை எதிர்த்து போராடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து மட்டுமே போராட முடியாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு ஏகாதிபத்திய அரசு துணை இருக்கிறது என்பதுதான் அதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆகவே ஈழ விடுதலை போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு தேச விடுதலை போராட்டமாக இருந்தாலும் அந்த விடுதலை இயக்கம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தாலும் அந்த விடுதலை இயக்கத்திற்கு, ஆயுதம் தாங்கிய இயக்கத்திற்கு உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு அரசின் தயவு தேவைப்படுகிறது, ஆதரவு தேவைப்படுகிறது, அவர்களின் துணை தேவைப்படுகிறது. உலகில் எந்த ஒரு நாட்டின் கவனத்துக்கும் போகாமல் ஒரு நாடு விடுதலை பெற முடியாது. ஏகாதிபத்தியங்களின் பார்வைக்கு செல்லாமல் ஒரு நாடு தோன்றிவிட முடியாது. அப்படி என்றால் நாம் முதலிலே நமக்கு எந்த நாட்டின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றால் தவிர்க்க முடியாத கசப்பான உண்மை இந்திய நாட்டின் துணைதான். யார் ஆண்டால் என்ன, இந்திய அரசின் துணை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இந்திய அரசின் துணையோடு தான் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நமது உத்திகள் அமைய வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் இவன் தான் காரணம், இந்த கட்சி தான் காரணம், இவர்கள் தான் கூட்டணியால் இப்படி அழித்தொழித்தார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் விளையாது. சிந்தனை, வலுவான சிந்தனை கொண்ட ஒரு மகத்தான போராளி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு மூத்தவ முன்னோடி, அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர், ஈழத்தந்தை செல்வாவை கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொண்டவர், மேதகு பிரபாகரனை களத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். அவ்வளவு இளைய வயது, சிறிய வயது, ஆனாலும் என் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லுகிற அந்த பெருந்தன்மை, அந்த உணர்வு, அந்த கருத்தியல் உடன்பாடு, அந்த புரிதல் நம்முடைய பாவலர் ஐயா, உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இருப்பு, அவருடைய உழைப்பு தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் ஈழத்திற்கும், தமிழ் தேசியத்திற்கும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக நன்றி கூறி